கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் தமிழக அரசு 500 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சியையும் பார்த்து வருகிறோம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் தற்பொழுது கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் தமிழக அரசு 500 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணத்தில் 17 நாட்கள் அந்த பயணத்தில் பல்வேறு நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிறுவனங்களும் அதே போல ஏற்கனவே இருக்க நிறுவனங்கள் கூடுதலாகவும் தங்களுடைய பணிகளை துவங்க இருக்கின்றன. அதே போல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் இத்தகைய பயணமானது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் கேட்பிடர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலம் தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் இந்திய அளவில் கவனத்தை மட்டுமல்ல உலக அளவில் கவனத்தையும் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக ஈட்டு வருகிறது. இந்தியாவிலேயே அதிக வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்ப்பதில் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பொறியியல் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவதும் தமிழ்நாடு அரசு இத்தகைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 3 வெளிநாட்டு பயணத்தின் போது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளும் அதே போல பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்த தமிழ்நாடு அரசு தற்போது அமெரிக்கா சார்பில் பயணம் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களும் தொடர்ச்சியாக இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே கேட்டர்பில்லர் நிறுவனம் கட்டுமானம் மற்றும் சுரங்க அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளை கொண்ட நிறுவனமாகும். இதன் அடிப்படையில் இயற்கை எரிவாயு இயந்திரங்கள் மற்றும் தொழில்துறை எரிவாயு விசையலிகள் மற்றும் டீசல் எலக்ட்ரானிக் இன்ஜின்கள் ஆகியவற்றை உற்பத்தியில் உலகில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் இந்த நிறுவனம் 500 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உற்பத்தியை துவங்க இருக்கிறது. இந்நிறுவனம் கட்டுமான தொழில் மற்றும் வனத்தொழில்கள், எரிசக்தி மற்றும் போக்குவரத்து நீர் தயாரிப்பு உள்ளிட்ட பொருட்கள் ஆகியன இந்த 4 வணிக பிரிவுகளை கொண்டும் தற்போது செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திலே முதல் முறையாக தன்னுடைய துவக்க பணிகளை துவங்க இருக்கிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். மேலும் இந்த கேட்பில்லர் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வது அடிப்படையில் கிட்டத்தட்ட திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுவதற்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பயணத்தின் போது பல மென்பொருள் நிறுவனங்கள் மற்றும் கனரக தொழிற்சாலை நிறுவனங்கள் மற்றும் கார் நிறுவனங்கள் என பல்வேறு நிறுவனங்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்ட நிலையில் தற்போது கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூரில் ஏற்கனவே இருக்க தொழில்களை அபிவிருத்தி செய்யவும் அதே போல புதிய தொழில்களை துவங்க இருக்கும் இந்த கேட்டர்பில்லர் நிறுவனத்திற்கு முதலமைச்சர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தில் கூடுதலாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து அதே போல விமான போக்குவரத்து என அனைத்து பயண வழிகளும் தமிழ்நாடு அரசு இந்தியாவிலே சிறப்பாக இருக்கிறது என்று எடுத்துக் கூறியும் அதே போல தடையில்லா மின்சாரத்தை வழங்குவதற்கு உறுதி செலுத்தியும் இந்தியாவிலே அதிக அளவு உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இங்கு மாநாடுகள் நடத்தி தற்போது முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணமும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.